என்னோட வாய்ஸ் கேக்குது. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் ஆப்க்குள்ள வந்துருங்க. எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங்கை கவனிங்க. மீட்டிங்கை பாருங்க, என்ன பேசுறாங்கங்கிறத பாருங்க. இனிஷியல் டேஸ்ல இந்த பிஸ்னஸ்ல நல்லா வந்து டெவலப் ஆகுற வரைக்கும் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம சின்சியரா இருக்கணும். அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும். ஏன்னா பிஸ்னஸஸ் நம்ம கத்துக்கணும்ல. ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்ல நமக்குன்னு ஒரு டீமை டெவலப் பண்ணணும்ல. அதனால வந்து ட்ரைனிங்கை மட்டும் கவனிங்க. சைமல்டேனியஸா வந்து டிவி பார்த்துக்கிட்டு இல்லை ஃபேமிலி கூட யார் கூடயாவது பேசிக்கிட்டே பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்ல உங்க பேர் மட்டும்தான் இருக்கும். நீங்க இருக்கவே மாட்டீங்க. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு டேட்டா தான் வேஸ்ட். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து January 29, வெனஸ்டே. எவ்ரி வெனஸ்டே நம்ம இந்த மாதிரி Q&A ட்ரைனிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஓப்பன் Q&A. யார் வேணா டைரக்டா என் கூட பேசலாம். உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற கொஸ்டின் நீங்க கேட்கலாம். நம்ம இவங்க தான் பேசணும் இல்லைன்னா வந்து இதுக்கு மீட்டிங்க்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இல்லை இவங்க தான் பேச போறாங்கன்னு எந்த ஒரு ப்ரீ பிளானும் கிடையாது. ஓகேவா? இது கம்ப்ளீட்டா வந்து ஓப்பன். இது வந்து யார் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு நீங்க Q&Aன்னு போட்டீங்க அப்படின்னா நான் வந்து 1 by 1 அன்மியூட் பண்ணுவேன், ரேண்டமா அன்மியூட் பண்ணுவேன். அதனால வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? எக்ஸப்ட் வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா கேட்க வேண்டாம். ஏன்னா ப்ராடக்ட் ரிலேட்டடா அதுக்கு தனி மீட்டிங் நடக்கும். இது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடா, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுவோம், என்ன பண்ணணும், எனக்கு ஆள் சேர மாட்டேங்கிறாங்க, சேர்ந்தவங்க நிற்க மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலியில் இப்படி சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்றாங்க, இல்லை என் மனசுக்குள்ள இப்படி தோணுது, இந்த மாதிரி நெகட்டிவா தோணுது, இல்லை இந்த மாதிரி முடியுமான்னு தோணுது, இல்லை நான் என்னால் பண்ண முடியுமான்னு தோணுது. வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு உங்க மனசுக்குள்ள என்ன தடை இருக்கும், என்ன வந்து நெருடல் இருக்கும், அதை நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம உடம்பு தான், அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. நம்ம டோக்கன் வாங்கிட்டு போய் டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணி அந்த நம்ம டோக்கனை கூப்பிட்டோடனே டாக்டர் ரூமுக்குள்ள போறோம். ஒரு 5 நிமிஷம் தான் உள்ள இருக்கும். ஓகேவா? அவரு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவர் வந்து அந்த இதை வந்து இது பண்ணுங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணுவார். அவர் கன்சல்டன்ட் கொடுப்பாரு. நம்ம அந்த மாத்திரையை வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அவர் அந்த அந்த வேலையில அவர் எக்ஸ்பர்ட். ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து என்ன பிரச்சனை? உங்க மனசுக்குள்ள ஏதாவது இது குழப்பம் இருக்கா? இந்த பிசினஸ் ரிலேட்டடானா, அத நீங்க சொன்னீங்கன்னா, இந்த பிசினஸ்ல எக்ஸ்பெர்ட். இந்த பிசினஸ்ல சம்பாரிக்கிறவங்க. ஓகேவா? அது மாரி நம்ம டீம்ல நெறைய லீடர் இருக்காங்க. நான் நான் தான் இந்த டீமோட டாப் லீடர். டாப்ல இருக்கேன் நான் தான். அப்ப என்கிட்ட நீங்க கேட்கும்போது, நான் உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடா எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நம்மளே ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு, நம்மளே ஒண்ணு குழப்பிக்கிட்டு, இது நடக்காது, நமக்கு செட் ஆகாது, நம்மளால முடியாது. ஓகேவா? இப்படி நமக்கு லக் இல்ல. இதெல்லாம் ஃப்ளூக்ல இவங்கலாம் சக்சஸ் பண்றாங்க. இவங்களுக்கு செட் ஆயிருச்சு. நமக்கு முடியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தரும் சேர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. எல்லாம் ஹெல்ப்லெஸ். ஓகேவா? நமக்கு இப்படிதான் இருக்கு. நம்ம தலையெழுத்து இதுதான். அப்படி வந்து நெனச்சுக்கிட்டு நீங்களா ஒண்ணு யூகிச்சுக்கிட்டு, முடிவெடுத்துக்கிட்டு, முடிவெடுத்து போறது வந்து இது இல்லைல. ஓகேவா? அப்ப அங்க ஒரு எக்ஸ்பெர்ட் இருக்காங்க. அங்க வந்து இதுல வந்து சக்சஸ் பண்ணவங்க இருக்காங்கன்னா, அவங்க கூட கேட்கணும்ல, பேசணும்ல. என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, என் உடம்பு தான்ப்பா, என் உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை. அது என் உடம்பு எனக்கு தெரியாதா? நீ சொல்லி நான் கேட்கணுமா? ஓகேவா? எனக்கு தெரியும். எனக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையா அது சரியாயிரும். அப்படின்னு நீங்க உட்கார்ந்திருப்பீங்களா? இல்ல இல்லையா? அத ஸ்கேன் பண்ணி அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கான இது கண்டுபிடிக்கிறாங்களே, அது மாரி தான். அது நீங்க பார்க்குற விதத்துல தான் இருக்கு. நீங்க வந்து இத வந்து புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. இவங்க சொன்னா நம்ம கேட்கணும். இவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கும். டாக்டர எப்படி நம்புறீங்க? ஓகேவா? டாக்டர நம்பி வந்து மெடிசின் சாப்பிடுற மாரி, இங்க சொல்றத கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன். ஓகேவா? அப்படியே வந்து மூவ் பண்ணீங்கன்னா தான் பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். ஏன் எதுக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ட் குடுக்குறாரு. 4 மாத்திரை இப்படி சாப்பிடுன்றாரு. என்ன பேரு என்னன்னே கேட்காம அவர நம்பி நம்ம சாப்பிடுறோமா இல்லையா? ஏன்னா அவர நம்ம நம்புறோம். ஏன்னா அவரு நமக்கு முன்னாடி வந்து படிச்சிருக்காருப்பா. இதுல அவரு இது. அதேதான் நீங்க பாருங்க பிசினஸ்ல இங்க சக்சஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இந்த பிசினஸ்ல சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க இப்ப தான் உள்ள வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனைன்னு இருக்கு. இந்த பிரச்சனைய நான் என்ன சொல்றேன்? எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன். கேட்கறீங்க. பண்ணா தானே உண்டு. கேட்டுட்டு தலையாட்டிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கே பண்ணா எப்படி ரிசல்ட் வரும்?
ஓகே. நான் இங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு ஆ லுப்னா அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. 12%. லுப்னா பேசுங்க. ஹாய் பிரதர், குட் ஈவினிங். என் வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா? ஆடிபிள், பேசுங்க. என் பேர் வந்து லுப்னா. நான் 12% லெவலில் இருக்கேன். என்னோட அப்ளைன் வந்து பிரான்ஸ் டைரக்டர் ஜெயசுபா சிஸ்டர் அண்ட் கோல்டு டைரக்டர் சஞ்சீவி பிரதர். என்னோட நான் வந்து இந்த எஸ்டேட்டில் ஜாயின் பண்ணி 6 months ஆச்சு பிரதர். நான் ஜாயின் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த் வந்து பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சு. லைக் நானும் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஜாயின் பண்ணலேருந்து ஸ்டார்டிங் 2-3 months 100 PV பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி மந்த் நான் 200 PV பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் 100 PV பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் ஒரு 100 PV பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தேன். லைக் 3-4 monthsக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னோட டவுன்லைன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு ஒர்க் லைக் எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சோஷியல் மீடியாலே அந்த மாதிரிலாம் போட்டு ஆட்லாம் போட்டு நான் வந்து திருப்பம் நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணேன். ஒரு மாதத்துல லைக் அக்டோபர்லலாம் வந்து நான் சர்டிஃபிகேட் கூட எடுத்தேன். நான் ஒரே மாதத்துல 9 AD 10 ADலாம் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் அதே மந்த்லேயே நெக்ஸ்ட் மந்த் பார்த்தா திருப்பம் எல்லாரும் வந்து பைலட் ஒர்க்கும் வராங்க. சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே கட் ஆகிடுறாங்க. சில பேர் பைலட் வந்து ட்ரைனிங் 1 பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க, இல்லைன்னா ட்ரைனிங் 2. அதுவும் இல்லாமல் ரெயின்போ அந்த மத்தலப் அந்த குரூப் லெவலுக்கு வந்துட்டு ட்ரைனிங் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் 4-5 நாள் பார்க்குறாங்க. திருப்பம் வந்து அவங்க வந்து அப்படியே இல்லை சிஸ்டர் வீட்டில் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ரெக்ரூட் பண்ணது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து காலேஜ் படிக்கிற பசங்க தான். நிறைய பேர் லைக் 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த ஏஜ்க்குள்ளே தான் நான் வந்து ரெக்ரூட் பண்ணேன். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே வந்து டிபெண்ட்டாக இருக்கோம் காசுக்காக. நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு எல்லாம் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் போய் அங்க ₹10 சோப்பு ஏன்டா நீ எவ்வளோ போய் வாங்குறேன்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பர்ச்சேஸே பண்ணல பிரதர். அதுக்கப்புறம் ஜனவரி மந்த் இந்த மந்த் கூட நான் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி ஆட்லாம் அந்த மாதிரி போட்டு இந்த மாதம் மட்டும் 19 ஐடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இன்னைக்கு ஆன லெவல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 0%. யாருமே வந்து லாஸ்ட் வீக் ஒர்க் கூட இருந்தாங்க. நிறைய பேர் ட்ரைனிங் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒண்ணா வந்து அப்படியே வெளியே ஆயிட்டாங்க. லைக் ஃபோன் பண்ணா எடுக்கிறதே இல்லை, இல்லைன்னா மெசேஜ் பண்ணா அவங்க இல்லை சிஸ்டர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கான என்ன லெவல் பார்த்தீங்கன்னா, என்னோட டவுன்லைனில் 2 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. அவங்கள வந்து பர்ச்சேஸே பண்ண மாட்றாங்க. பேசுனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அவங்க. வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க, காசு சேர்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர், நான் பண்ணுறேன் ஏதோ பண்ணுறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர யாருமே பர்ச்சேஸ் பண்ண மாட்றாங்க பிரதர். அது எனக்கு வந்து நான் வந்து 200 PV பண்ணியிருக்கேன். இன்னைக்கான டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட PV 200, மை குரூப் PV பார்த்தாங்கன்னா 0. என்னோட நெட்வொர்க் வந்து 100க்கு மேலே இருக்குது. பட் என்னோட டவுன்லைன் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரீடைன்மெண்ட்டில் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ரொம்ப வந்து டீமோட்டிவேட்டிங்கா இருக்கு. என்னடா ஆனா நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நம்ம ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. பட் வந்து ஏன் அது எல்லாம் விட்டு விட்டு அது போயிடுறாங்கன்னு சொல்லி அது எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்குது? அப்புறம் ஸ்டார்டிங்ல என்ன அப்ளை பண்ணி ஓகே. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. லைக் பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கால்க்கு. ஏன்னா என்னோட லாங்குவேஜ் என்னோட மதர் டங் தமிழ் இல்லை. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இங்கே இருந்து வெஸ்டேட்ல வந்து 6 months நிறைய கற்றுருக்கேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைன்னு சொன்னேன். அதுக்காக அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நீங்களும் கற்றுக்கணும் சிஸ்டர்ன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். பட் மோஸ்ட் கால் அப்போ கூட நான் கால் பண்ணுவேன். சில பேசுவாங்க, சில பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி பண்ணி இப்போ என்ன இருக்கிற லெவல்னா யாருமே இல்லை என் கீழே. இப்போ லைக் ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்கு. என்னோட குரூப் PV இந்த மாதம் ஃபுல் 0. லாஸ்ட் மந்த் கூட ஓகே. 70 ஓகே. PV தான் பண்ணாங்க. ஸோ ஓகே இதுக்காக சிஸ்டர். என்ன பண்ணலாம் பிரதர் எனக்கு புரியல. நான் சொல்றேன். நான் பேசுறேன். இப்ப பேசுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க அப்படியே வந்து அன்மியூட்லயே இருங்க. நான் கொஸ்டின் 1, 2 கேட்டுக்கிறேன். இப்ப வந்து நீங்க 6 months ஆயிருச்சு இல்லையா? இப்ப உங்களுக்கு வந்து 6 monthsக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து PVயே வந்து ஒருத்தர் கூட உங்களுக்கு கீழ பர்ச்சேஸ் பண்ணல. இப்ப வந்து இதே மாரியே என்னோட உங்கள மாரி இருக்கக்கூடிய மத்த எல்லா லீடர்ஸ்க்கும் இப்படியே நடக்குதுன்னா, எனக்கு பிசினஸ் நடந்திருக்குமா? எனக்கு கிட்டத்தட்ட இப்ப 8,00,000 PV இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, அப்ப உங்களுக்கு PV வரல. ஆனா மத்தவங்க பல பேருக்கு PV வந்திருக்கு. அது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்கள மாரியே எல்லாருக்கும் நடக்கல. உங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. ஹலோ. சரி, ஓகே. இங்க நல்லா நல்லா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே காமனா சொல்றேன்.
இப்ப சிஸ்டர் பேசுனாங்களே, அவங்கள மாரியே இங்க எல்லாருக்கும் இதே சினாரியோ அப்படின்னா, இதே பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பிவியே வந்திருக்காது. என்னால இந்த பிசினஸ் இப்ப 5 வருஷத்த தாண்டி பண்ணிட்டு இருக்கவே முடியாது. யாராலயும் பிசினஸ பண்ணவே இப்படி இருந்துச்சுன்னா பண்ணவே முடியாது. யா இப்படி வந்து எல்லாருக்கும் இருக்காது. மேபி ஒரு சிலருக்கு இந்த மாரி ஒரு சிலருக்கு நடக்கலாம். பட் வந்து எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் இருந்தா இந்த மாரி பிசினஸ யாராலயும் பண்ண முடியாது. என்னாலயும் பண்ண முடியாது. நான் இத்தன நாள் சர்வைவே பண்ணியிருக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு நடந்திருக்கு. மேபி ஒரு சிலருக்கு மேபி இன்னும் இத விட கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஓகேவா? ஆனா சூப்பர்ன்னு இல்ல. ஓகே. அது மாரி வந்து இப்ப சொன்ன இவங்க வந்து வொர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? ஏன்னா யாருமே பண்ணல அப்டிங்கும்போது அதான் வொர்ஸ்ட் கேஸ் இல்லையா? அதுவும் 6 மாசம் ஆச்சு வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி. அதே மாரி இவங்களும் ரீசனும் சொல்லிட்டாங்க. அது வந்து தமிழ் வந்து அவங்களுக்கு மதர் டங் இல்ல. அதர் ஸ்டேட். இப்ப 6 இப்ப இதுக்கும் இப்ப பேசும்போதும் கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. பட் பா பாஸ்ட்ல 3 மந்த்ஸ் ஜாயின் பண்ண புதுசுல 6 மந்த்ஸ் பேக்லாம் வந்து ரொம்பவே அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். 1. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் மீட்டிங்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசின அதே உதாரணம். இப்போ நீங்க தான் பேஷண்ட்டு. ஒருத்தர் வந்து டாக்டர பார்க்க போறீங்க. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர பார்க்க போறீங்க. டாக்டர்னாவே அவர் வந்து நல்லா எல்லாரும் அந்த அந்த டாக்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவர் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்ப பீடியாட்ரிஷியன் என் குழந்தையவே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டர் இருப்பாங்க. ஒரு டாக்டர் வந்து பழைய டாக்டர். அவருக்கு தான் வந்து கியூ நிக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 50 டோக்கன், 60 டோக்கன் இருக்கும். இன்னொரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 4, 5 டோக்கன் தான் இருக்கும். போனோனே பார்த்துட்டு வந்துரலாம். இருந்தாலும் அந்த டாக்டர யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த டாக்டருக்கு தான் டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்? இப்ப நீங்க வந்து ஆ வந்து டாக்டர பார்க்க போறீங்க. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. அப்பதான் படிச்சிருக்காரு. இல்ல இப்ப தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர்ட்ட போய் பார்க்க வேண்டிய கட்டாயம். நீங்க அங்க தான் பார்க்கணும்னு தள்ளி விட்டுர்றாங்க. அங்க போனதுக்கப்புறம், என்னடா இது! இந்த மாரி வந்து இவருக்கே ஒண்ணும் தெரியல. இவரே வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. புதுசா இருக்காரு. இவர் சொல்லி நம்ம சாப்பிடலாமா? அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா? பார்த்தாச்சு. ஓகே. திரும்ப வர வேணாம். அப்படின்னு தானே நமக்கு தோணும். அதுக்காக வந்து அப்படி வந்து அப்படி வந்து அப்ப அந்த மாரி இனிஷியல் டேஸ்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருமே அவரு இனிஷியலா இருக்கும்போது, அவரும் புதுசா வரும்போது, அவரும் 4 பேர் வந்தா இனிஷியலா வந்து நோன்னு சொல்லிட்டு, இவரு வேற எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம், இல்ல இவர நம்பலாமான்னு யோசிச்சவங்க தான். அவருக்கு காலம் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அவருக்கு அப்புறம் பிக்கப் பண்ணிட்டாரு. அதே மாரி புதுசா வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நடக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். ஓகே. அதுக்காக எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் போணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டும் ஒரு நாள் வந்து புதுசா உள்ள வந்தவர் தான். ஓகேவா? பாயிண்ட்ட புடிச்சுக்கணும். நம்ம இனிஷியலா எல்லாருமே இனிஷியல் டேஸ்ல ரொம்பவே நெறைய வேஸ்ட் ஆகும். நெறைய வந்து உழைப்பு வீணாகும். அந்த இடத்துல தான் கத்துக்கணும். ஏன்னா, நான் எப்பயுமே சொல்றது தான் ஒரு இனிஷியல் டீம் வந்து பிக்கப் பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் பிடிக்கும். ஆனா ஒன்ஸ் அந்த டீம் பிக்கப் ஆச்சுன்னா, ஒரு 50 பேர் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ட்ரெய்னிங் ஸ்ட்ரென்த்த வந்து உருவாக்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 50 புடிச்சிட்டீங்க அப்படின்னா, 50லருந்து 500 போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதெல்லாமே முழுக்க முழுக்க லீடர்ஷிப் தான். முழுக்க முழுக்க வந்து ஸ்மார்ட் மூவ் தான். 50 கொண்டு வரது தான் ஈஸி. 50 முழுக்க முழுக்க உங்க ஹார்ட் ஒர்க். உங்கள நீங்க ப்ரூஃப் பண்ணணும். அங்க தான் நீங்க முழுசா கத்துக்குவீங்களே. 50லருந்து 500 போறது முழுக்க முழுக்க வந்து ஆ அது வந்து அந்த பீப்பிள் ஹேண்ட்லிங் அத வந்து மல்டிப்ளை பண்றது அதெல்லாமே வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ இப்ப நான் சொல்லுவேன் அப்டின்னா, கிவ் அப் பண்ணாதீங்க. இப்ப விட்டுட்டு நம்ம வந்து அ அ சும்மா இருக்கனால என்ன வரப்போகுது? இப்ப நீங்க 200 பிவிக்கு வாங்குறீங்க. இன்னமும் வாங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுது ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்குன்னு தெரியுது வாங்குறீங்க. உங்களுக்கு கீழ உங்க மூலியமா சேர்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அப்ப ஒரு கான்ஃபிடென்ட் வராம இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் மேல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும், அந்த டாக்டர் மேல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கு. அந்த மாரி தான். ஓகே. அதுக்காக என்ன பண்ண முடியும்? எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ட்டயே போனா, அந்த நீங்களும் கொஞ்ச நாள் தடுமாறுனீங்கன்னா, பிக்கப் புடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சேர்றவங்க, அதுக்கப்புறம் வரவங்க உங்கள பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வரவங்க புடிச்சுக்குவாங்க. ஓகேவா? அதனால வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். நீங்க வந்து உங்களோட அ உங்கள நீங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்க உள்ள வரவங்கள்ட்ட நீங்க அதர் ஸ்டேட்ன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தமிழ் சரியா வராதுன்னு சொல்லக்கூடாது. கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். உங்க சைட்ல ஒரு லேக் கூட காமிக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை கூட அவங்க அவங்க அவங்களுக்கு உங்களுக்கிட்ட இருக்கு. இல்ல உங்களால மத்தவங்கள கா நான் வந்து வேற ஸ்டேட்டுங்க. நான் வந்து வேற எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாதுங்க. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. ஓகே. நான் வந்து சண்டே ஆனா இருக்க மாட்டேங்க. நீங்க தான் பார்த்துக்கணுங்க. நான் வந்து மீட்டிங்க்கு வந்து நான் ரிமைண்டர் குடுக்க முடியாதுங்க. நான் அந்த டைம்ல டிராவல்ல இருப்பேங்க. நீங்க தான் பார்த்துக்கணுங்க. இப்படி சொன்னா யாராவது வந்து சரிங்க உங்கள்ட்ட சரின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்காக உங்கள்ட்ட சண்டையா போடுவாங்க. எல்லாம் சரின்னு தான் சொல்லுவாங்க. ரிசல்ட் வராது. யாரும் நிக்க மாட்டாங்க. ஓகேவா? நம்ப வந்து எப்பயுமே அவைலபிளா இருக்கும். எப்பயுமே பி
ஃபர்ஸ்டா இருக்கணும். பி பெஸ்ட்டா இருக்கணும். நம்ப நம்ப நம் உனக்கு கிடைச்சிருக்க சரியான சூப்பரான ஆள் நான்யா. ஓகேவா? நான் தான் உனக்கான சூப்பரான அப்ளைன். என்ன விட்டா உனக்கு வேற யாரும் இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவரு உணரணும். ஓகேவா? என்ன விட உனக்கு வந்து வேற எந்த ஒரு அப்ளைனும் உனக்கு வந்து ஃபிட்டே ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் உனக்கு ஃப்ளெக்சிபிளா இருப்பேன். நீ எது கேட்டாலும், எப்ப கேட்டாலும் நான் வந்து சொல்லிக் குடுப்பேன். எத்தன டைம் கேட்டாலும் நான் சொல்லிக் குடுப்பேன். நான் தான்யா என்ன மாரி நீ மனுஷன பார்க்கவே முடியாதுயா! அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உணரணும். ஓகேவா? அதுதான் வந்து ஆள நிறுத்தும். சூப்பரான ட்ரெய்னிங், சூப்பரான ப்ராடக்ட், சூப்பரான கம்பெனி, சூப்பரா கம்பெனி இன்கம் தராங்க. நோ யூஸ். ஓகேவா? இதுதான் வந்து இது எல்லாமே கடல்ல இருக்கு. ஓகேவா? அத நம்ப எப்படி புடிக்கிறோங்கிறது தான் வந்து அந்த மீன் மீனவனோட திறமை. எல்லாமே இருக்கு அங்க. அத நம்ப தான் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ப தான் கத்துக்கணும். போராடுங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்க உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைங்க. யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, நிக்க மாட்டேங்கிறாங்க. 0 பிவி. ஏன் வந்து வந்து நம்ப வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃபைன். என்கிட்ட நீங்க கேட்கறீங்க. தப்பு கிடையாது. ஓகே. பட் வந்து நம்ப வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் வந்து பாசிட்டிவா இருங்க. நடக்கும்னு நம்புங்க. நமக்கு இப்படிதான் நடக்குது. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. யாருமே இது ஆக மாட்டேங்குதுன்னு நெனைக்காதீங்க. நடக்கும்னு நெனைங்க. எல்லாமே நல்லதுக்குன்னு நெனைங்க. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்குன்னு நெனைங்க. ஏதோ நமக்கு கடவுள் கத்துக் குடுத்துட்டு இருக்காருன்னு நெனைங்க. எல்லாமே நமக்கு நடக்கிறது நன்மைக்கேன்னு நெனைங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு நெனைங்க. நம்பிக்கையோட இருங்க. ஓகேவா? கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம்.